ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஐடியா பிளானட். அன்ரியல் இன்ஜின் 5 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூ வெர்ஷனில் என்னென்னலாம் நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்ரியல் இன்ஜினோட இன்டர்ஃபேஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ அன்ரியல் இன்ஜினை பார்க்கும்போது பிளண்டருக்கு ஈக்குவலான ஒரு இன்டர்ஃபேஸை கொடுத்துருக்காங்க. அன்ரியல் இன்ஜின் 5 உங்களோட சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ எபிக் கேம் லான்ச்சரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைப்ரரி டேப்பில் அன்ரியல் இன்ஜின் 5 ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற லான்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அன்ரியல் இன்ஜின் 5 நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்ரியல் இன்ஜினை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் பேனரில் ஒரு நியூ லுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அன்ரியல் இன்ஜினோட ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரௌசரில் நாம் ரீசெண்டாக யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ப்ராஜெக்ட்டுக்கான செக்ஷனை கேம், ஃபிலிம் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கேம் செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் பர்சன் கேமை ஓப்பன் பண்ண போகிறேன். ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நேமை நம்ம கிரியேட் பண்ணணும். கீழே அந்த ப்ராஜெக்டோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அன்ரியல் இன்ஜினை பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அந்த இன்டர்ஃபேஸை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அதாவது இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற அந்த வியூ போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா டேப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்மளால் அதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டேப்பில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கீ காம்பினேஷனை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நாம் யூஸ் பண்ணுற அந்த 3D ஆசெட்ஸ் எல்லாத்தையும் இதுலேருந்து தான் நம்ம வியூ போர்ட்டில் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் இருக்கிற கேரக்டர் டேப்பில் அனிமேஷன் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த கேரக்டரோட அனிமேஷன் விண்டோ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த விண்டோவில் இருக்கிற ஆசெட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஐகான்ஸ்க்கும் ஒரு நியூ லுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற அந்த 3D வியூ போர்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் அந்த விண்டோவில் இருக்கிற இன்டர்ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கேமை நம்மளால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா அன்ரியல் இன்ஜின் 5 வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த 3D மாடல்ஸோட ஷேடர்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ ரியல் டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 3D வியூ போர்ட்டோட குவாலிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உங்களோட சிஸ்டமில் ஹை கிராஃபிக்ஸுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனில் லோ குவாலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வியூ போர்ட்டை நீங்கள் லோ குவாலிட்டிக்கே செட் பண்ணலாம். இது வந்து டிஃபால்ட்டாக எபிக்கில் இருக்கும். இதை நம்ம லோ குவாலிட்டியில் செட் பண்ணும்போது வியூ போர்ட்டோட குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் ரெண்டர் குவாலிட்டியில் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஹை குவாலிட்டி ரெண்டரை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லோ குவாலிட்டியில் நம்ம வியூ போர்ட்டை செட் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒர்க் ஃப்ளோவை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து அன்ரியல் இன்ஜின் 5ல் கிரியேட் பண்ண டெமோ கேம் பிளே. இந்த கேமோட ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 100 GB வரைக்கும் இருந்துச்சு. இன்டர்நெட் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் ஸ்டோரேஜ் வந்து என்னோட லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளமாக வந்துருச்சு. அதனால அதை டவுன்லோட் பண்ணலை. மேபி உங்களால் அந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். 100 GBக்கு ஒர்த்தான அந்த ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேமில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மாடல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அன்ரியல் இன்ஜின் 5ஓட நியூ ஃபீச்சர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது நானைட் அப்புறம் அந்த லூமென் அந்த 3D மாடலோட ரிங்கிங் சிஸ்டம் ரொம்பவே கூலாக இருக்கும். அன்ரியல் இன்ஜின் மட்டும் யூஸ் பண்ணாலே அந்த கேரக்டரை நம்மளால் ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். அந்த கேரக்டரோட மாடலிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானைட் ஃபீச்சரை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக அன்ரியல் இன்ஜின் 5 உங்களோட சிஸ்டமில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிக் கேம் லான்ச்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டேரெக்டாக லைப்ரரியில் நம்மளால் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. மேலே வந்து UE5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே வந்து செட்டப் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். அன்ரியல் இன்ஜின் 5 டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எபிக் கேம் லான்ச்சரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே வந்து ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எபிக் கேம் லான்ச்சர் வந்து இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட சிஸ்டமில் எபிக் கேம் லான்ச்சர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப்பில் எபிக் கேம் லான்ச்சரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து டார்கெட் ஆப்ஷனில் உங்கள் சாஃப்ட்வேரோட லொக்கேஷன் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எபிக் கேம் லான்ச்சரை நார்மலாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற அந்த அன்ரியல் இன்ஜின் 5 ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் அன்ரியல் இன்ஜின் 5 டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து ஒரு இயர்லி ஆக்சஸ் தான். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா
அந்த Unreal Engine 5ஓட சாம்பிள் ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக 100 ஜிபிக்கு மேலே இருக்கும். இது வந்து ஒரு இயர்லி ஆக்சஸ் தான். இதோட ஃபுல் வெர்ஷன் Unreal Engine 5ஓட ஃபுல் வெர்ஷன் வந்து 2022 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து லைப்ரரிக்கு ட்விஸ்ட் ஆகும். இப்போ Unreal Engine 5ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த லைப்ரரியில் ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் அதை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வர பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.